நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறமா, கேட்டா பதில் ஒரு மாதிரி கேட்டீங்க. என கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்காங்க. அதில் முறைப்படி நடை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. ஏதோ சிற்றன்னு கேட்டு ஒரு பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? மன்னனும் ஆசுர கற்றோனில் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடைய மன்னருக்கு தன் தேசமுள்ள சிறப்புகளை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றாரே கற்றாரே தண்டாமரை நோட்டு பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம் அண்டோ காணத்திட இருந்து வந்து கமலம் அது உண்ணும் பண்டே பழகிருந்தாலும் புள்ளர் அறியார் நல்லோரை கண்டே கழித்துங்க உறவாடி கம்மியில் கலப்பர் கற்றோரே அப்படின்னு எதுக்காக சொன்னாங்க? உங்க கூடவே இருக்கக்கூடிய அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே இருந்தாலும் இந்த எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உங்களுடைய அருமை வந்து அவர்களுக்கு தான் தெரியாது. ஆனா எங்க இருந்து வரக்கூடிய இந்த கூட முனிவருக்கு மட்டும் தான் உங்களுடைய அருமை என்ன தெரியும். ஏன்னா முக்கான உணவுடைய தன்மை உங்ககிட்ட தானே இருக்கு. ஏன்னா தாமரை கூடவே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கூடவே தவளை இருக்கும். தவளை இருக்கும். அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த தேனை எடுத்து அந்த தவளை அருந்துமா? அதுக்கு அந்த தன்மை இறைவன் கொடுக்கலையே சுவாமி. அது சாப்பிடாது, அருந்தாது. ஆனா எங்கே இருந்து வரக்கூடிய வண்டாகப்பட்டது அந்த தாமரை தாமரையுடைய சாப்பிடும். கூடவே இருந்தாலும் இறைவன் எதை யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த வேலை அவங்க தானே செய்ய முடியும். எந்த நேரத்துல எதை பேசணும்னே தெரியாது. கூடவே இருந்தாலும் அதனுடைய அருமை பெருமை உங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு அருமை தெரியாது. ஆனா என்ன கூட எங்கேயிருந்து வரக்கூடிய வண்ட மாதிரி நான் இந்த முனிவர் உங்களுக்கு பெருமை என்ன அப்படின்னு நல்ல விவரம் தெரியும். தேனை குடிக்க வந்திருக்கீங்களா? தேனை குடிக்க வரல. சரி மாதிரி தேன் மாதிரி வந்து வண்டு வந்து தேன் சாப்பிடும். ஸ்டார் போட்டு சாப்பிடுறது உண்மைதான். எப்படி தேன் வண்டுக்கு அந்த தேனுடைய அருமை தெரியுமோ அது போல என்னுடைய அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்னை சந்திக்க வந்திருக்கீங்க. அருமை தெரிஞ்சு இந்த இடத்துல நான் சந்திக்க வந்திருக்கிறேன். சந்தித்த இடத்துல எப்பேற்பட்ட சிறப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுவாமி. காலடி வைத்த கரத்தினால வந்து உலகத்துல எப்பேற்பட்ட நன்மைகள் ஏற்பட்டதெல்லாம் உங்களுக்கு நன்றாக நிச்சயமா சுவாமி. அதனால வந்து முதல் கட்ட விசாரணையாக கதை முறைப்படி உங்க கூட பிறந்தவர்கள் பிறவாதவர்கள் சொன்ன 7 பேர் இருக்காங்க. கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாதே சுவாமி. எப்படி சொல்றீங்க? உங்க கூட பிறந்தவர்கள் ஏன் கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாதே சுவாமி.
யாருமே கிடையாது. எடுத்து வளர்த்த புள்ள நம்பிராங்க. இட்டமுடன் எந்தளையில் இன்று எழுதி விட்டு சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரமவனுக்கு நெஞ்சமே அஞ்சாது நீ அப்படின்னு யார் பாடியது? இஷ்டமுடன் எந்தளையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்டையே பஞ்சமே ஆனாலும் பாருங்க உனக்கு நெஞ்சமே அஞ்சாதே நீ அப்படின்னு பிறக்கும் பொழுதே கவி பாடுங்க. ஆமா, யார் அது? பிறக்கும் போது 7 பேர் கவி பாடியிருக்காங்க. இதுல யாரை கேக்குறீங்க? இந்த கவி பாடியது யாருன்னு அம்மையார் பாடினாங்க. ஏன் நிறைய வச்சிருக்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? 7 பேர், அதாவது அம்மையார் கூட பிறந்த எல்லாருமே பாடியிருக்காங்கல்ல. அவ்வையார் பாடினாங்க. யார் யார் 7 பேரு? இல்ல, அவ்வையார் கூட பிறந்தவர்கள் வந்து மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த அவ்வையார் மட்டும் நான் சொல்லிட்டேன், மீதி 6 பேர் யாருன்னு கேட்டா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த 7 பேர் கூட பிறந்தவர்கள் 7 பேர். எனக்கு ஒரு சந்தேகம், உன் கூட பிறந்தது யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க என்னை கேட்டீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு என் கூட பிறந்தது யாரும் கிடையாது. வெள்ளிக்கொடிகளுக்கு இடையில இருந்தனால அப்பா எடுத்து வளர்த்தாரு அப்படின்னு எங்க அப்பா சொன்னார். அப்படி இருக்கும்போது உனக்கு கூட யாரும் பிறக்கலையே அப்படிங்கிறீங்களா? அப்புறம் வள்ளிக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அதான் சொல்ல வரேன், வள்ளி கூட பிறந்தவர்கள் இருக்காங்களா? உடன் பிறந்தவர்கள் வந்து 7 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நாரதர் எடுத்துக்கோங்க. நாரதர் கூட பிறந்தவர்கள் அவங்களோட சேர்த்து 10 பேர் இருக்காங்க. யார் யாரு? நாரதர், தக்கன், வசிஷ்டர், பிருகு, இருது, புலவர், புலஸ்தியர், அத்திரி, ஆங்கிரசு, மரிசி. சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், நீங்க தான் முதல்ல பிறந்ததா? ஏன் கூட பிறந்தவர்கள் நான் சொல்றேன். நான் சொன்னா ஒரு மாதிரியா தெரியுறீங்களே. உங்க கூட பிறந்தவர்கள் வந்து என்ன அவ்வையார சொல்லிட்டேன், மீதி 7 பேர் இருக்காங்க. ஏன் கூட பிறந்தவங்க யாருன்னு கேக்குறேன். அவங்களும் பிறக்கும் பொழுதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவி பாடிட்டாங்க. அந்த பேர் சிறப்பு. இல்ல இல்ல, ஏன் கூட பிறந்தது 7 பேர் நீங்க, அது யாருன்னு கேக்குறேன். உருவை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர், வள்ளியம்மை அப்படின்னு இருக்கா இல்லையா? அது மாதிரி 7 பேர் இருக்காங்களே. அப்படின்னு ஏன் கூட பிறந்தவங்க? ஆமா, உங்க கூட பிறந்தவங்க. ஏன் கூட பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு கிடையாது சுவாமி. தெரிஞ்சு கிடையாது, ஆனா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா நீங்க எல்லாத்தையும் உணரக்கூடியவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அது தெரியாது சுவாமி. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு, இருவர், குணத்திற்கு, மூவர், சவத்திற்கு, நால்வர், சகலத்திற்கு, ஐவர் என்பது 6, சப்த சுரங்கள் என்பது 7, அஷ்டமா சித்துகள் என்பது 8, நவக்கிரகங்கள் என்பது எப்ப கேக்குறீங்க? நவக்கிரகங்கள் இப்ப வந்து 9 இருக்கு சுவாமி. அப்ப ஆரம்பத்துல 7 ஆக இருந்தது சுவாமி. தச வாய்க்கள் என்பது தச வாய்க்கள் 10. பசி வந்தால் 10 மறக்கும் இருக்க. பசி வந்தால் 10 மறந்து வேணும். என மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனில் கசிவத சொல்லியர் மேல் காமுறுதல் இவையெல்லாம் பசி வந்தால் 10 மறந்து போகும். அதாவது பசி வந்தா 10 மறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே பசி வந்தா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு பசி இருந்தாலும் போற இடத்துல முகமலர்ச்சியோட இன்முகத்தோட பட்டாதான் அந்த சாப்பாடையும் சாப்பிட முடியும் இல்லையா? அதனால ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தாலும் உண்மையே அமிர்தமாகும் அப்படின்னு அப்பையார் அழகா சொல்லி வச்சார். உடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குளித்தாலும் உண்மையே அமிர்தமாகும். நாங்க பழமோடு பால் என்னும் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. இது மட்டுமா சொல்லிட்டாங்க? இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் ஊனு குருடு செவடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஊன் குருடு செவடு பேடு நீங்கி பிறந்த காலையும். எனக்கு இதுலதான் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஊன் குருடு செவடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலருது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்தது. இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் ஆயினும் கூணு குருடு செவடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அப்பையார் சொல்றாங்கல்ல. பாருங்க, கூணு குருடு செவடு பேடு அப்படின்னு நாங்க அம்மா. கூணு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். குருடுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். செவடுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன பேடு அப்படின்னா என்ன? அதனாலதான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அப்படின்னு சிகங்கியை நிப்பாட்டி என்ன செஞ்சாங்க? பீஷ்மரை வந்து இறப்பதற்கு காரணமாக. அதனாலதான் பீஷ்மர் என்ன சொன்னாரு? நீ இப்ப ஆணாக மாறி வந்தாலும் பிறப்பால் நீ ஒரு பெண்ணு அப்படின்னு சொன்னாரு. சிகண்டி அப்படிங்கிறது ஒரு ஆணா மாறி மகாபாரத போருக்கு போனாங்களே, ஒரு பெண்ணா தானே பிறந்தாங்க. பெண்ணா பிறந்தவங்க எதுக்காக மகாபாரத போருக்கு ஆணா மாறி போகணும்? மாறி போனாங்க அப்படின்னா அவ யாரு முன்னாடி முற்பிறப்பு என்ன? சிவனுடைய முற்பிறப்பு. அதான் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படிங்கிற 3 பேரு. அதுல அம்பா என்று சொல்லக்கூடியவள் தான் என்ன பண்றா? பீஷ்மர் தூக்கிட்டு வரும் பொழுது இன்னொருத்தர் நான் காதலிக்கிறேன், அவரே திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறக்கா அம்பா என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கமா சாலவ நாட்டு மன்னனை அப்படின்னு அனுப்பி வைக்க விரும்பினா. ஆமா, யாரு? அம்பா என்று சொல்லக்கூடிய பெண் சொல்லக்கூடியவர். இருந்தாலும் தவறந்துட்டு போயிட்டாரு. யாரு? பீஷ்மர். ஏன்னா பீஷ்மருக்கு தெரியாது. ஒரு பெண்ணை வந்து உண்மையை சொன்ன உடனே வந்து நீ விரும்பியவனையே போய் சென்று அடையுமா சொன்ன காரணத்தால் வந்து இப்ப சாலவன் வந்து ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளல. கவர்ந்து வரக்கூடிய வேலைகளை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக திரும்ப நீ போயிருமா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப திரும்ப போய் பீஷ்மரை திருமணம் பண்ணிக்க கேட்கிறா. பீஷ்மர் நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிதாமா நான் விரதம் போய் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. அப்ப பாருங்க, காதலிச்சவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, நம்மளை தொட்டு தூக்கிட்டு வந்தவனையும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு
அப்படின்றது இந்த வாழ்க்கையில இந்த பிறப்பெடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அங்கே என்ன செய்யறான் கடும் தவம் இருக்கிறான். யார நினைச்சு? உங்க குலக்கடவுள் முருகப்பெருமான் நினைச்சு. அப்ப வந்து கந்தபுராண கலியுகத்துல கிடையாது, கிரேதா திரேதா துவாபர யுகத்திலே முருகப்பெருமான் வந்துட்டாரு. எதை தொட்டாலும் பேசு. நல்லா பேசுறீங்க. உங்க அளவுக்குள்ள பேச முடியாது சுவாமி, ஏன்னா நீங்க நிறைய படிச்சவரு. ஓரளவுக்கு நீங்க பேசக்கூடிய விஷயத்தை நானும் தொட்டு பேசுவேன். பேசணும், ஏன்னா எல்லா இடத்துலயும் பேச முடியாது, எல்லாருக்கிட்டையும் எதை வேணாலும். அது உண்மைதான். ஏன்னா கற்றதுக்கு இளவு வெள்ளாதது உலகம் இல்லையா, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரியாமல் இருக்காது இல்லையா. எதா இருந்தாலும் வந்து நற்றாமரை கையத்தில் நல்ல எண்ணம் சேர்ந்தாலும் கற்றாரை காவர்கள் படிச்சவங்களும் பேசினாதான் மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காகை புகக்கும். ஏன்னா ஒரு பேச்சு, ஒரு அறிவாளி என்ன பண்ணணும்னா அறிவாளி கிட்ட தான் பேசணும், அப்பதான் அந்த பேச்சு நல்லா இருக்குமா. ஒரு அறிவாளி போய் முட்டாளி கிட்ட பேசணும், நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்ல. அதனால அறிவாளிக்கு எத்தனை பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு எத்தனை பாதை, முட்டாளுக்கு எத்தனை பாதை. அதனால அறிவாளிக்கும் 3 பாதை, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 பாதை, முட்டாளுக்கும் ஒரே பாதை. ஏன்னா வரக்கூடியவனு முட்டாளு, இங்கிருந்து போறவரும் முட்டாளா இருந்தா என்ன வருவாங்க, ஒருத்தருக்கு வழி விடாம ஒரே பாதையில தான் வருவாங்க. இவன் இங்க இருந்து போறவன் என்ன நினைப்பானா, அவனுக்கு வழி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு போவான். அங்க இருந்து வர்றவன் இவனுக்கு எதுக்கு நம்ம வழி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இவன் வருவான். அதனால பாருங்களேன், அதனாலதான் வந்து எந்த இடத்துல அந்த இடத்துல முட்டாளு முட்டிக்கிட்டு தான் தெரிய முடியும். யாரு எந்த இடத்துல சேர்ந்தா எப்படி சிறப்பு ஏற்படும், என்ன விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உலகத்துல எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஏன்னா போனா 4 பேர் போன பாதையில போகணும், இல்லன்னா 4 பேரை மெச்சும்படி வாழணும். 4 பேர் போன பாதையில போகணும் அப்படின்னா யாரு போகணும்? அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் வாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன பாதையில போகணுமா. 4 பேரை மெச்சும்படி வாழணும்னா எந்த 4 பேரை மெச்சும்படி வாழணும்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இதுதான் வரிசைப்படி சொல்றோம். இது 4 பேரும் போன பாதையில போகணும். இவங்களை யாருன்னு சொல்லுவான்? சமய குறவர்கள் சொல்லுவான். இப்படி வாங்க, அறிவாளி. இவங்க 4 பேரும் சமய குறவர்கள். இதுல சந்தான குறவர்கள் 4 பேர் இருக்கிறார். அது யாரு? அதுதான் யாரு அப்படின்னா அதுல சிறப்பு இருக்கு. சமய குறவர்கள் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதுல சந்தான குறவர்கள் அப்படின்னு இது மெய்கண்டர், அருணந்தி சிவாச்சாரியர், உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர், இந்த 4 பேர் இருக்காங்களா இல்லையா, அதனாலதான் இது சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய குறவர்கள் 4 பேர் இருக்காங்களா சுவாமி. இது ஏன் சிவன் வணங்கக்கூடிய 63 பேர் இருக்காங்க. இந்த 63 பேர்ல தனியா ஒரு 4 பேரை படிச்சோம்னா அந்த சமய குறவர்கள்னு சொல்லுவோம். இந்த சமய குறவர்கள்ல 3 பேரு 63 நாயன்மார்கள் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் 63 நாயன்மார்கள் இல்ல. யாரு? ஒருத்தர் மட்டும் 63 நாயன்மார்கள் இல்ல. யாரது? அதான் மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடியவர் மட்டும் 63 நாயன்மார்கள் இல்ல. ஏன்னா மனிதனுக்கு சொன்னது, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். ஆமா, தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதைன்னு இல்லையா. அப்ப ஒருத்தர் மட்டும் இடம்பெறல அப்படிங்கறதுக்காக வந்து மாணிக்க வாசகர் என்ன சிறப்பு செஞ்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக நிறையலாம் எல்லாரும் இறைவனை வணங்கி நாயன்மார்கள் ஆனாங்க. ஆனா இறைவனையே வாழ்த்தின பெருமை மாணிக்க வாசகருக்கு. நாயன்மார்களை பத்தி பேசணும் அப்படின்னா, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து 4 கண் எடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனே அப்படின்னு அழகா 63 நாயன்களுடைய பெருமையை சொல்லணும். அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இறைவனை காண்பதற்காக ஒரு பெண்மணி, உன்னை கூட ஒரு பெண்மணி என்ன செஞ்சா, காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி. ஆக எல்லாரும் புனிதவதி என்ற காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதியா? புனிதவதி என்ற காரைக்கால். ஆரம்பத்துல அந்த அம்மாவுக்கு பேரு புனிதவதிங்கிறதான் பேரு. யாராருக்கு மகளா பிறந்தா? யாராருக்கு மாற்றி சொல்லிடுவாங்க ஒரு சில பேர். ஏன்னா ஒரு சின்ன வித்தியாசம். ஏன்னா ஒரு எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் மாறினார். ஏன்னா மகாபாரதத்துல சுபத்திரை, அதே ராமாயணத்துல தசரதனுடைய 3வது மனைவி பேரு சுமித்திரை. ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஆனா எழுத்து மாறி போச்சுன்னா கதையே மாறி வருமா இல்லையா? கதையும் மாறி வரும், இதிகாசமும் மாறி வரும் இல்லையா? காரைக்கால் அம்மையார் என்ன செஞ்சாரு, உலகத்துல வந்து இறைவனை காண்பதற்காக வந்து காலால நடக்காம தலையிலா நடந்து போய் இறைவனை தரிசனம் செய்தார். பல இன்னல்களை தாண்டி அந்த அம்மா போயிட்டாங்க. ஏன் அப்படி காலால நடக்காம தலையால நடந்தா? ஏன் அப்படின்னா அந்த அம்மா பல இன்னல்களை தாண்டி கைலாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கைலாயத்துக்கு போனதுக்கு அப்புறம் சிவனுடைய சோதனை தீரல. அப்போ என்ன பண்றாரு, அந்த அம்மா காலடி எடுத்து வைக்கிற இடம் கூட சிவலிங்கமா தோன்றியதான். அப்பதான் அந்த அம்மா என்ன நினைச்சாங்களா, சிவபெருமானே ஈசனே இவ்வளவு நாள் செய்த சோதனை பத்தாதா, கைலாயத்துக்கு வந்தது பிறகு சோதனையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணாங்களா, நீ என்ன சோதனை செய்தாலும் உன்னை வந்து சேராம நான் இருக்க மாட்டேன்,
அப்படின்னு தன்னுடைய தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு தலையால நடந்து வந்தாள். அப்பதான் இறைவனே அதிர்ந்து எழுந்து நின்று அம்மையே வருக அப்படின்னு கூப்பிட்டார். ஏன்னா அதனாலதான் காரைக்காலிலே பிறந்த இறைவனே அம்மையேன்னு கூப்பிட்ட காரணத்தினால காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற ஒரு பேர் வர்றது காரணமா இருந்துச்சு. இது வந்து காரைக்கால் அம்மையாருக்கு அம்மையார் அப்படின்னு ஒரு பேர் வர்றது காரணமா இருந்துச்சு. அதுவே இன்னொருத்தருக்கு அப்பரே வருகன்னு சொன்னாரு. அதை யார? திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடியவர். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறதுக்கு திருநாவுக்கரசர்ங்கிறதா பேரா? அவருக்கு 4 பேர் இருக்குமா. முதல்ல பிறந்த உடனே வந்து என்ன பேரு அடுத்து என்ன பேரு? தர்மசேனர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. ஏன்னா அது சமண சமயத்துக்கு போனதுக்கு அப்புறம் தர்மசேனன் அப்படிங்கிறது பேரு. அப்புறம் மருள்நீக்கியாருங்கிறது சைவ சமயத்துல இருக்கும் பொழுது அவருடைய பேரு இல்லையா? அதுக்கப்புறம் இறைவனை நாவுக்கு இனிய பாடின காரணத்தினால் நாவுக்கெல்லாம் அரசனாக விளங்கின காரணத்துல நாவுக்கரசர். அவருக்கு ஏற்பட்ட சூளை நோய் ஏற்பட்டதா இல்லையா? கொடுத்தாருல, இறைவன் கொடுத்தாரு. அப்பதான் என்ன பண்றாங்க, திருநாவுக்கரசருடைய அக்கா என்ன பண்றாங்க, நீ சைவ சமயத்தை விட்டுட்டு சமண சமயத்துக்கு போயிட்ட, திரும்பி சைவ சமயத்துக்கு வந்து ஈசனை பற்றி பாடுனா அந்த சூளை நோய் போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பாடல் பாடுறாங்க? அப்பேற்பட்ட அவருக்கு பிடித்திருந்த சூளை நோய் விலகி போனது. என்ன சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுள்ள கற்றுணை புற்றியோர் கடலை பாற்றும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு நமச்சிவாயத்தினுடைய பெருமையை பாடிய உடனே வந்து பிடிக்கப்பட்ட சூழ்நிலையாகப்பட்டது விலகியதான் இருந்தாச்சு இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பு 7 நாள் எங்கேயாவது சுண்ணாம்பு காலையில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. யாருக்காவது உயிர் இருக்குமா? இருக்காதுல்ல. ஏன் அவருக்கு உயிர் இருந்தது? நமச்சிவாய நமச்சிவாய அப்படின்னு மந்திரத்தை சொன்ன காரணம் வந்து அப்படிப்பட்ட சிறப்பு சூழ நோய் நீங்க. இறைவன் பாலை கொடுத்து தடுத்தாற் கொண்டார், இறைவன் சூழ நோயை கொடுத்து தடுத்தாற் கொண்டார், இறைவன் ஓலையை கொடுத்து தடுத்தாற் கொண்டார், இறைவன் திருவடியை காட்டி தடுத்தாற் கொண்டார். யாரு? இந்த 4 பேர்ல தான் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும். அதனால வந்து 4 பேர் பெருமையை சொல்லணும் அப்படின்னு நேரம் போவதே தெரியாது. நேரம் போவதே 4 பேரை பத்தி பேசலாம்னா மணி 4 ஆகி போச்சு. நீங்க சொன்னீங்க 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்சும்படி வாழணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர் மெச்சும்படியாக. ஏன்னா மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம்ங்கறத ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் 4 பேரும் துணை இல்லாமல் வாழ்ந்த ஒருத்தர். அவன் தான் மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணனாகப்பட்டவன். எப்படி துணை இல்லாம வாழ்ந்த? மாதா என்ன செஞ்சா பிறந்த உடனே இப்படி பிறந்துட்டானே, ஊர்வலம் திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சு, இந்த நாடு நகரம்லாம் தவறா பேசணுமே அப்படிங்கறதுக்காக ஒரு பேழையில வச்சு நம்ம ஆத்தோட அனுப்பிட்டாங்க. அப்ப மாதாங்கிறது இல்லாம போயிருச்சு. அப்ப அதிரதன் ராதை என்று சொல்லக்கூடிய தேரோட்டிகள் எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்த்த ஆரம்பிச்சது வந்து அங்க நாட்டுக்கு அமைச்சன் ஆக்கினாங்க. அப்பேற்பட்ட பெருமை வந்து கர்ணனை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேச. ஏன்னா அப்ப மாதா பிதா யாரு? சூரிய பகவான். யாருக்கு? திருமணம் ஆகாத வயதுல வந்து சூரிய மந்திரத்தை கொடுத்த காரணம் வந்து பிதாவுடைய துணை கடைசி வரைக்கும் இருந்ததா? இல்லையே சுவாமி. அதனால மாதா பிதா குரு. ஏன்னா பரசுராமர் இடத்துல வந்து என்ன பண்றாரு, அவரும் ஒரு நேரத்துல சாபத்தை கொடுத்தாரா இல்லையா? போய் சொல்லி வித்தை கற்றுக்கிட்ட காரணத்துல வந்து அத தக்க நேரத்துல தக்க சமயத்தில் மறக்க கடவாய் அப்படின்னு ஒரு சாபம். அதனால வந்து கடைசியில என்ன ஆச்சு, தான தர்மங்கள்லாம் வந்து புண்ணியமா வாங்கிக்கிட்டாரு. அது மாதிரி ஒரு பிதா குரு தெய்வமும் கடைசியில தானமா அதை வாங்கிக்கிட்டு கை விட்டுருச்சு. அதனால இப்ப சிறப்பு உள்ள நீங்க உங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படும். பெண்களுக்கு உண்டான பருவம் 7. என்னென்ன பருவம்? பேதை பெதுமை மங்கை மடந்து அறிவை தெரிவை பேரலம் என்று 7 பருவம். ஆண்களுக்குன்னு பருவம் இருக்குமா? பாலன் மீலி மரவோன் இரவோன் நாளை விடலை முதுமன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஆண்களுக்கு 7 பருவம் உண்டு. என்ன பருவம் என்பது சித்திரம். அதை பாதுகாக்கிறது ரொம்ப பத்திரம்னா, அதை தவற விட்டால் பெரிய உபத்திரம் நகல. ஆமா, பருவத்தோட எதா இருந்தாலும் செய்யணும். ஆமா, இளைஞர் பயிர் வந்து முளைக்கக்கூடிய இலைகளை தெரியும்னாங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சமஞ்ச புள்ளைய எதுல அடிக்கணும்? சமஞ்ச புள்ளை எதுல அடிக்கணும்? தலையில அடிக்கணும். சமையாத புள்ளை எதுல அடிக்கணும்? பின்னால அடிக்கணும்னு சொன்னாங்க. தூர்ல அடிக்கணும் பாங்க. ஏன்னா நாத்து, அதுக்கு பேர் வந்து சில பேர் தவறா சொல்லுவாங்க. அது தான் நாத்து. விற்காலையா சிறப்பு இல்லையா? அது மாதிரி உலகத்துல எப்பேற்பட்ட சிறப்பு. ராமாயணம் பேசலாம், மகாபாரதம் பேசலாம், அதனால வந்து பெரிய புராணம் பேசலாம், எதுனாலும் பேசலாம். உங்களிடத்துல வந்து என்ன பேசணும்? சரி, என்ன காரணத்துக்காக என்னை தேடி வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க? காரணம் இருக்குமா? ஏன்னா நாரதர் செல்லாத இடமே கிடையாது. கண்டிப்பா நாரதர் இல்லாத புராணமும் கிடையாது. இல்ல, ஏன்னா எல்லா புராணத்திலும் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு சுவாமி. ஏன்னா ராமாயணம் உருவாக காரணம் யார சொல்லுவோம்? ராமாயணம் உருவாக காரணமே நீங்க தானே சுவாமி. நாரண விளையாட்டெல்லாம் போய் முடியும் அப்படின்னு விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மையன்மான் சீரனை சோழ நாட்டில் திருவள்ளந்தூரில் வாழ்வோம் காரணப்படையான் கப்பத் தமிழ்நாடு கவி செய்தானே. சாதாரண திருடனா இருந்தவர் ரட்சகன் என்று சொல்லக்கூடிய வான்மீகி முனிவர். ஏன்னா அவரையே திருத்தி நீங்க ராமாயணம் ஒரு காவியத்தை எழுதுனான்னு சொன்னதே நீங்க தானே. அப்பேற்பட்ட சிறப்பு ஏற்படுத்தி அப்ப ராமாயணம் உருவாக காரணமாக இருந்தது நாரத முனிவர். ஏன்னா யார் தலையில கைய வைக்கிறோம்னா அவன் இறங்கி சாப்பிடாத போகணும் அப்படின்னு வரத்தை வாங்க சொன்னேன்.
யாரு? பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய மன்ட்ட வாங்க சொன்னீங்க. யார்கிட்ட போய் வாங்கினேன்? சிவபெருமான நோக்கி தவம் இருந்து வரத்தை வாங்கிட்டேன். வரத்தை கேட்க கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அவர்தான் அது சிவபெருமான். அப்ப என்ன செஞ்சேன்? வரத்தை கொடுத்துட்டாரு. அப்ப என்ன செஞ்சேன்? வரத்தை கொடுத்த உடனே வந்து அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? வரத்தை வாங்கிட்டு வந்துட்டா வர சோதிக்கணும்ல, ஆமா பலிக்குதா இல்லையான்னு பாக்கணும்ல. சரி. வரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து சோதிச்சு பாத்தியான்னு கேட்டீங்க. அவர் தலையிலே கைய வைக்க போனாரு. அப்ப என்ன செஞ்சாரு? அவனுக்கு பயந்து அந்த சிவபெருமான் வந்து கரிவேலம் காட்டுக்குள்ள ஓடி ஒளிகிறார். சிவபெருமான் வந்து யாருக்கு இங்க கரிவேல காட்டுக்குள்ள ஓடி ஒளியக்கூடிய வேலையில அப்ப என்னாச்சு? என்னுடைய பாட்டின் பரந்தாமன் வந்து அவர் மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. பத்மாசுரனுக்கு முன்னால வந்து நிக்கிறாரு. பெண்ணினுடைய அழகுல மயங்கி அந்த பெண்ணை அடையணும்னு நினைக்கிறாரு. அடையணும்னு நினைக்கும் போது என்ன பண்ற? நீ அசுரன், ஆமா கொஞ்ச நேரம் எப்படா நான் கூடுறதுன்னு கேக்குறாரு. அசுரன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் உன்னுடைய உடம்பெல்லாம் துர்நாற்றம் வீசுகின்றது. எங்களால எப்படி நான் கூடுறது அப்படின்னு கேக்குறாரு. துர்நாற்றம் வீசி எங்கேயாவது நீர்நிலை இருந்தா அங்க போய் குளிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லதுக்கு அப்ப நீர்நிலை எங்கேயும் பாக்குறாரு. நீரே இல்லாம வற்ற செய்தாரு. வற்ற செய்த காரணத்தினால என்ன ஆச்சு? மாட்டினுடைய கோமத்தை எடுத்து தன்னுடைய தலையில தொட்டு வைக்கலாம்னு போறாரு. தான் தலையில கைய வச்சாரு. அவரே எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். வாங்கினவரும் அவனுக்கே வந்து தெரியாம பெண்ணு மேல ஆசைப்பட்ட காரணத்தினால வந்து என்னாச்சு? அவனே அழிந்து விட்டான் இல்லையா? ஆமா சுவாமி. அப்படி அழிந்த காரணத்துல வந்து அங்கே வந்து உருவான காரணத்தினால வந்து அங்க யாரு? ஐயப்பன் என்று சொல்லப்படும் வரலாறு இருக்கா இல்லையா? அதே நேரத்தில் வந்து இளநீருடைய மனைவி லீலாவதி இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு ஞான மார்க்கங்களையும் தத்துவங்களையும் உபதேசம் செய்து அங்கே பக்தன் பிரகலாதன் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவன் நாரத முனிவன். இருக்காலே சிறப்பு. ஆமா சுவாமி. ஆக 52 மனைவி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் வட்டங்களாக கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது நாரத முனிவன். 52 மனைவிகள் 51 மனைவியில முருகப்பெருமானுக்கு உடம்பெல்லாம் அச்சரமா கொடுத்திருக்கீங்க. அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா சுவாமி? காக்கும் கடவுள் கண்ணன் மூலம் கம்சன் வதைபட காரணமாக இருந்தோம் நாரத முனிவன். அதே நேரத்தில் வந்து பழத்தை கொண்டு போய் கொடுத்த காரணத்தால் வந்து பழமே நீ ஞான பழம் அப்படிங்கிற படையில முருகப்பெருமானுக்கு ஒரு படை வீடு உருவாகிறதுக்கே காரணமே நீங்க தானே. எவ்வளவு பெரிய சிறப்பு! ஏதோ உங்களால ஒரு சிறப்பு ஏற்படுத்தினேன்னு சொல்லுங்க. என்னால ஒரு சிறப்பா? அப்படி என்ன சார்? அப்படி என்ன சிறப்பு? ஏதாவது சிறப்பு? எனக்கு என்ன சிறப்பு சுவாமி இருக்கு? இப்பதான் எங்க அப்பா எனக்கிட்ட ஒரு கடமையை ஒப்படைச்சிருக்கிறாரு. பருவ காலத்து வீணாய் சர்வ காலத்தை வென்றாய் பாழாக்கி விடலாமோ அம்மா அம்மா மருவிய வீரனை, மருவிய வீரனை, மாற்ற
முடியுமா? காலம் அறிந்து வாழாதனுடைய வாழ்க்கை காலம் நேரமா நமக்கு வரட்டும். வரும்போது நமக்கு எது வரணும் நல்லா நடக்கும் அப்படின்னு அப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குமா? முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும்ல. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சி தன் மெய்வர்க்க கூடி தரும் இல்லையா? தெய்வத்தினாலையுமே முடியாத ஒரு விஷயத்த முயற்சி பண்ணா முடியும். இந்த தெய்வமும் செய்யாதது இந்த தெய்வமா நான் வந்திருக்கேன். உனக்கு ஒரு நல்ல ஒரு கரைக்கு ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு. யாரு? எனக்கா? உங்களுக்கு நான் மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை. யாரு மாப்பிள்ளை? யார் மாப்பிள்ளை? பெருமை சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். யார் அந்த மாப்பிள்ளை? கந்தனுக்கு காவலுக்கு உன்னை வச்சு கல்யாண யோக உன்னை தேடி வந்தாச்சு. கந்தனுக்கு காவலுக்கு உன்னை வச்சு கல்யாண யோக உன்னை தேடி வந்தாச்சு. ஆட வந்தாச்சு. புனம் காத்தில்ல சிறுகுடி வாழ்தல் நன்றோ. சிறுகுடி வாழ்தல் நன்றோ. இந்த வெண்காலில் வந்து இப்படி தனியாராகி செம்பிடி புனம் காத்தில்ல சிறுகுடி வாழ்தல் நன்றோ. எந்த சொற்படி கேட்டு கழுகுமா மழைக்கு வந்தால் சுந்தரமாதே நீ நித்திய சுகத்தில் இருக்கலாமே. எந்த சொற்படி கேட்டு எங்கள் கழுகுமா மழைக்கு வந்தால் சுந்தரமாதே நீ நித்திய சுகத்தில் இருக்கலாமே. சொல்லு என் வார்த்தை கேளும் ஒரு திருமணமானவரை இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமான விஷயம்? நான் உங்களை கேட்கிறேன் திரும்ப. ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு திருமணம் ஆயிருச்சு. நம்ம ஏன் முருகனை வணங்கணும், வேற ஒரு கடவுளை நீங்க வணங்கலாம்ல? ஏன் திருமணமான கடவுளை வணங்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நான் திருமணம் சிவபெருமானுக்கு திருமணம் ஆயிருச்சு, மகாவிஷ்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு, விநாயக பெருமானுக்கு திருமணம் ஆயிருச்சு. எல்லாரும் திருமணமான கடவுள் தானே இருக்காங்க, இவங்களெல்லாம் வணங்க
சொல்ற மாதிரி சிவனுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. மகாவிஷ்ணுக்கு எத்தனை மனைவி? அதுவும் 2 மனைவி. அப்ப முருகனுக்கு ஏன் 2 இருக்க கூடாது? காதரு. ஏமா இருக்க கூடாது? என்ன வம்பா இருக்கு? ஏமா இருக்க கூடாது? ஏங்க எல்லாரும் 2 வச்சுட்டானா உடனே அவரும் 2 மனைவி கட்டிக்கணுமா? சிவனுக்கு 2, மகாவிஷ்ணுக்கு 2, கண்ணனுக்கு 16,000 மனைவிகள், தசரதனுக்கு வந்து 60,003 மனைவிகள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சந்தனமன்னனுக்கு அங்கங்க எங்க சுத்துறீங்க? உங்களை எடுத்துக்கங்க. 52 இல்ல. 52 எல்லாம் வேணாமா? உன்னை 2ஆம் தரம் தான் கொண்டு போய் வேணாம் சுவாமி. 2 தான். வேற யார வேணாலும் மாப்பிள்ளைய சொல்லுங்க நான் கட்டிக்கிறேன். வாழ்க்கையில 2க்கு பெருமை. 1க்கு பெருமை, 2க்கு பெருமை. யார வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன். ஆனா முருகனை மட்டும் நான் கட்ட மாட்டேன் சுவாமி. ஏன் கட்ட முடியாது? ஏ சுவாமி அவரை தெய்வமா கடவுளா நினைச்சு நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். அவரை போய் நீங்க கட்டிக்கன்னு சொல்றீங்க, நியாயமான விஷயமா அது? வயசுல அரியா பருவத்துல உன்னுடைய பிஞ்ச மனசை நீ பறி கொடுத்துட்ட. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவுகளை வாமை வேண்டும் அப்படின்னு இருக்கா இல்லையா? மனசுக்குள்ள நீங்க மனசார மாப்பிள்ளையா நீங்க நினைச்சிருக்கிறீங்க, வெளியில சொல்ல முடியாது. மாப்பிள்ளை நினைச்சிருக்கா உங்களுக்கு தெரியுமா? என் மனசுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு எப்படி? ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு இல்ல, அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? அது மாதிரி என் மனசு எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை உங்க மனசால கண்டுபிடிக்க முடியாது. பையன தவவேடம் புனைந்து வந்தவரே, பையன தவவேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் போற்றங்கள் புகழும் நாரதர் கைவரத்தை செல்லாது போகும் வரும் இல்லை. முழுசா வந்துருச்சா இல்லையாமா? அறிவிழா படச்சிரு அடிக்கடி உரைப்பதை தடுத்தவன் இருந்தாய், அடிக்கடி உரைப்பதை தடுத்தவன் மறுக்கிறாய். நிறையுடன் நாட்டமும் நீதி வந்து என்பவன் விட்டார். என் பெயர் நாதனமல்ல, அன்பிருப்பது பிரம்மன் சொல்ல சத்தியம் சத்தியம். பிடிக்கலனே எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துல ஏற்படலாம். இப்படியே நின்னுக்கிட்டு எப்ப நடக்கிறது? மணப்பெண் அலங்காரம் இல்ல ஒரு ஆகும்.